Hi friends, welcome to Design Loom Academy. This is day 11 of 30 days logo series. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. 2 ரெக்டாங்குலர் ஷேப் யூஸ் பண்ணி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லோகோவை க்ரியேட் பண்ண போகிறேன். டூல் பாரில் ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணிவிட்டு ஆங்கர் பாயிண்ட் மூலமாக இந்த மாதிரி கேர்வாக ட்ரா பண்ணிங்க. ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணால் போதும். ரெக்டாங்குலரோட ஃபில்லு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் மட்டும்னா கொடுங்க, பிளாக் கொடுத்துட்டு அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு 50 கொடுக்குறேன் வேல்யூ. தென் கிளிக் பண்ணிவிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் மூலமாக ஆங்கர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு யூ ஷேப்பில் கிடச்சிடுச்சு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ ஆப்ஜெக்டில் எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு 2 ஆங்கர் பாயிண்ட்டையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன ஆகும் அப்படின்னா அது டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதை ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கலர் ப்ளூ கொடுக்குறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு காப்பி எடுத்துகிட்டு இதுக்கு பர்பண்டிகுலராக அந்த கேப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வைக்கிறேன். இதோட கலர் ரெட்டு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டூல் பாரில் போயிட்டு டெக்ஸ்ட்டு கொடுங்க. டெக்ஸ்ட்டில் ஒன்றும் இல்லை, யூனியன் பேங்க். பாப்பின்ஸ் கொடுக்குறேன். ஃபாண்ட்டோட டைப் பாப்பின்ஸு, யூனியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அதே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது எனக்கு ஒரு காப்பி கிடைக்கும். யூனியன் பேங்க்குன்னு போட்டு இல்லைங்களா, இப்போது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கொடுக்கணும். நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெகுலருக்கு மாற்றிக்கிறேன். போல்டு இல்லாமல் ரெகுலர். சைஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா கம்மி பண்ணணும். இது கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம கலர்ஸ் கொடுக்கணும். அதோட லோகோவில் பார்த்தீங்கன்னா ரெட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட்டு கொடுத்துக்கிறேன். ஹைட்ராப் டூல் மூலமாக ரெட்டு கிளிக் பண்ணி ரெட்டு கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம லோகோ க்ரியேட் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல லோகோ க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த யூ ஷேப் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். டைரக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணுங்கள். ஆங்கர் பாயிண்ட்டு வரும். ஒரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி இன்னொரு பாயிண்ட்டு கிளிக் பண்ணிங்க. 2 செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள், யூ ஷேப் மாறிடும். சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். கிளிக் பண்ணுங்கள், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். இங்கேயும் அதுதான். நான் இங்கே பாருங்கள் ஒரு பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணல. இப்போ ட்ராக் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் தான் வருது. ஓகேங்களா, கிளிக் ஷிஃப்ட்டு கிளிக் 2 கிளிக் ஆகிடுச்சு. ட்ராக் நம்மளுக்கு யூ ஷேப்பில் கிடைக்கும். ஓகேங்களா, இதே போல் இங்கேயும் நம்ம பண்ணணும். இப்போ நம்மளுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லோகோ கிடச்சிடுச்சு. இது போல் லோகோ சீரீஸ் நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.